வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம். இதுவரைக்கும் 400 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 25 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். இதற்கான வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு 25 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 5 minutes போதும். முதல் கேள்வி, பாண்டியர் காலத்தில் குதிரை வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாண்டியர்கள் காலத்தில் குதிரை வணிகம் செய்தவங்க குதிரை செட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. பாண்டிய அரசர்கள் குதிரைகளில் அதிக முதலீடு செய்தனர் என்று குறிப்பிடும் அறிஞர்கள் யார்? பாண்டிய அரசர்கள் குதிரைகளில் அதிக முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அறிஞர்கள் மார்க்கோ போலோ, வாசப். பாண்டிய அரசில் முழுவீச்சில் இயங்கிய துறைமுக நகரம் எது? பாண்டிய அரசில் முழுவீச்சில் இயங்கின துறைமுக நகரம் வந்து காயல்பட்டினம். இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது. பாண்டிய அரசில் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக இருந்தது எது? தங்க நாணயம் அப்படிங்கிறது பரிமாற்றத்திற்கான ஊடகமாக இருந்திருக்கு. பாண்டிய அரசில் நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நில உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இந்த நில உடைமையாளர்களோட சமுதாய குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? நில உடைமையாளர்களோட சமுதாய குழு சித்திரமேடி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. பாண்டிய அரசில் சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க எந்தெந்த பெயர்களில் அறக்கொடைகள் அளிக்கப்பட்டன? சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிச்சிருக்காங்க. அதற்காக வந்து பட்டவிருத்தி, சாலபோகம் இந்த பெயர்களில் அறக்கொடைகளை வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்களை குறிப்பிடுக. திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம் இதெல்லாம் வந்து பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்கள். அடுத்தது, ஒவ்வொரு பாண்டிய அரசரும் அஸ்வமேத யாகம், கிரண்யகர்பா, வாஜபேய யக்னா ஆகிய சடங்குகளை மேற்கொண்டதாக எந்த செப்பேடுகள் கூறுகின்றன? இந்த மாதிரி யாகம்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேள்விக்குடி செப்பேடுகள் சொல்லுது. சித்தன்னவாசல் குகை கோயிலில் காணப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த குகை யாரால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது? சித்தன்னவாசல் குகை கோவிலில் இருக்கக்கூடிய 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த குகை இளம் கௌதமரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்தது, முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவனது வந்து பாபர். அடுத்த பாடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முகலாய பேரரசு அப்படிங்கிற பாடம் தொடங்கியிருக்கோம். முகலாய பேரரசு நிறுவனது பாபர். 1526 பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்ததால் முகலாய பேரரசு நிறுவப்பட்டது? 1526ங்கிறது பானிபட் போர். அதில் வந்து பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்ததுனால தான் முகலாய பேரரசு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஜாகிருதீன் முகமது பாபரின் ஆட்சி காலத்தை குறிப்பிடுக. ஜாகிருதீன் முகமது பாபரோட ஆட்சி காலம் 1526 to 1530, ஒரு 4 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம் மற்றும் தேதியை குறிப்பிடுக. முதலாம் பானிபட் போர் 1526 நடந்திருக்கு. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடந்திருக்கு. கான்வா போரின் வருடம் என்ன? கான்வா போர் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1527. கான்வா போரில் பாபர் யாருடைய படைகளை தோற்கடித்தார்? கான்வா போரில் பாபர் ராணா சாங்காவோட படைகளை தோற்கடித்தார். சந்தேரி போரின் வருடம் என்ன? சந்தேரி போர் அதுக்கு அடுத்த வருஷம் 1528. கான்வா 1527, சந்தேரி 1528. சந்தேரியில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார்? சந்தேரியில் பாபர் மெய்தின ராய் அப்படிங்கிறவருக்கு எதிராக போரிட்டார். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் வந்து காக்ரா போர் 1529 நடந்திருக்கு. பாபர் இருந்த வருடத்தை குறிப்பிடுக. பாபர் இருந்தது 1530. பாபரின் வாழ்க்கை பற்றிய நினைவு குறிப்புகள் கொண்ட நூலின் பெயர் என்ன?
துசிக் இ பாபரி. பாபர் நாமா அப்படிங்கிறது பாபரோட வாழ்க்கையை பற்றிய நினைவு குறிப்புகள் இருக்கக்கூடிய நூலோட பெயர் வந்து துசிக் இ பாபரி. ஹுமாயூன் ஆட்சி காலம் என்ன? ஹுமாயூனோட ஆட்சி காலம் 1530 டு 1540 வரைக்கும் ஒரு 10 வருஷம். அதுக்கிடையில் ஒரு 15 வருஷம் கேப் வரும். அதுக்கடுத்து ஒரு வருஷம்தான் 1555 டு 1556. தில்லியில் தீன் பனா என்னும் புதிய நகரை உருவாக்கிய முகலாய ஆட்சியாளர் யார்? டெல்லியில் தீன் பனான்னு சொல்லக்கூடிய புதிய நகரை உருவாக்கின முகலாய ஆட்சியாளர் வந்து ஹுமாயூன். சவுசா போரோட வருடத்தை குறிப்பிடுக. சவுசா போரோட வருடம் வந்து 1539. சவுசா போரில் ஹுமாயூன் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? சவுசா போரில் ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதோட 25 கேள்வி பதில் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.